அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்பின்படி என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடைவெளியில் தன்னுடைய நிலைகளில் வந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் பார்க்கும் பொழுது கிரகங்களில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், இணைவு, சேர்க்கை, பெயர்ச்சி, சஞ்சாரம், பார்வை, இது எல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை தரும், திடீர் பார்த்திங்கன்னா துரதிர்ஷ்டத்தையும் தரும். அது 12 ராசிக்குமே வெவ்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளாக நிகழ்கின்ற இந்த அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் விருச்சிக ராசிக்கு ஏற்படவிருக்கிறது அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்காங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு சாதகமாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாகவும் இருக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விஷயங்களில் கூட பெரிய அளவில் நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. புதிய முயற்சிகளில் இறங்குபவர்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை இவை அனைத்துமே உயர ஆரம்பிக்கும். பணியிடத்தில் தங்களுடைய திறமையை மேலதிகாரிகள் அங்கீகரிக்கவும் செய்வாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல் சேருங்க. அதே மாதிரி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். பொருளாதார ரீதியாக தங்களுக்கு சாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வராது அப்படின்னு நினைத்த கடன்கள் கூட வசூலாக ஆரம்பிச்சிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ பெறுங்க. உணவு விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பிடித்தமான ஒரு பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பேச்சாள வெற்றி, தங்களுடைய வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும். புதிய நபர்களினுடைய அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் அமைதியே ஆயுதமாகவே இருக்கும். சில விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம். வரவு இருந்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். மாலை நேரத்தில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே நேரம் நிர்வாக திறமை பழிச்சிடுங்க. அரசு வழியில ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே தடையின்றி முடியவும் ஆரம்பிக்கும். சமூகத்தில் தங்களுக்கு அந்தஸ்து உயர ஆரம்பிச்சிடும். மேலதிகாரிகளிடம் பாராட்டையும் பெறுவீங்க. திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யறது வெற்றியை தரும். குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரும். தடைபட்ட காரியங்கள் எளிதாகவே முடியவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் தங்களுக்கு பல வழிகளில் அதிர்ஷ்டம் தேடியும் வரலாம். வெளியூர் பயணங்களால் நன்மைகளும் உண்டாக பெறுவீங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம். தம்பதிகளுக்கு இடையே அன்பு பெருகவும் ஆரம்பிக்கலாம். எதிர்பாராத பண வரவு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. எதிலையுமே சற்று நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது சிறந்தது. நெருங்கிய நண்பர் ஒருவர் தங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க. அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. இருப்பினும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவ பெற்றாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. அதே போல சில நேரங்களில் பார்க்கும் பொழுது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நட்பு பாராட்டுவாங்க. சகோதர வகையில் மனக்கசப்பு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால
பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும். வியாபாரத்துல அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம். சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம். அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால வீட்லையும் வெளியிலையும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். தள்ளி சென்ற காரியங்கள் தானாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். உடன் பிறப்புகள் உதவிகரமாகவே இருப்பாங்க. வீட்டு தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகவும் செய்யும். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க செய்வீங்க. பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே அகலும். உத்தியோக உயர்வுகள் உண்டுங்க. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாதையை நோக்கி, அதாவது தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. வருமான அதிகரிப்பிற்கு வழியமைத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் இந்த நேரத்தில் சில நேரங்களில் உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம்.
இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பளுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் புகழ் அதிகரிக்கவும் செய்யும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க. கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க. வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரலாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்தில் வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க. வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முதலீடுகளில் பல மடங்கு வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் சாதகமாகும்.